உளுந்தூர்பேட்டை அருகே மரம் வேரோடு சாய்ந்ததில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. விவரங்களோடு செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், இந்த விபத்துல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? இப்ப மரங்கள் சாஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்ப மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியும் நடந்துட்டு இருக்கா? வணக்கம் ஆனந்தி. அதாவது தற்போது காலை முதலே தற்போது வரை தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் வண்டிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சாலையோரம் இருந்த மரம் ஒன்று வீசிய பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்துள்ளது. இந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பின்னர் தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் எதிர் திசையில் உள்ள சாலையில் வாகனங்களை அனுப்பி வைத்து வருகின்றனர். தொடர்ந்து கீழே முறிந்து விழுந்த மரத்தினை அகற்றும் பணியில் திருநாவலூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அச்சமயத்தில் மரம் சாய்ந்ததால் அரசு பேருந்து ஒன்று பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை பின்பக்கமாக இயக்கிய போது பேருந்து சாலையோர பள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறவில்லை. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க வாகனங்களை ஒழுங்குபடுத்தி எதிர் திசையில் அனுப்பி வைத்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து திருநாவலூர் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஆறுமுகம். உளுந்தூர்பேட்டை வண்டிப்பாளையத்தில் மரம் சாய்ந்து விழுந்ததில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. களத்தில் காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்துறை அதிகாரிகள் அங்கு களத்தில் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் அங்கு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர்.